வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதுச்சேரியில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம். பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வருகை. 0.5% ஓட்டு வாங்கிய தேமுதிகவை வைத்துக்கொண்டு டூப் அடிக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ளதால் வேட்புமனு வழங்க கட்சிகள் தீவிரம். இதுவரை மொத்தம் 1332 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். எழும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று முதல் வழக்கம்போல் ரயில்கள் இயக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. 2 முதல் 3 வாரங்களில் எதிரிகளை மிகவும் கடுமையாக தாக்கப் போகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். புதுச்சேரியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் செய்கிறார். இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி இன்று மதியம் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் சென்னை வருகிறார். இதன் பின்னர் மாலை சென்னையில் இருந்து ஹெலிகாப்டரில் புதுவை புறப்பட்டு செல்கிறார். தொடர்ந்து புதுவை சென்றடையும் பிரதமர் மோடி அங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். புதுவை அண்ணா சாலை வழியாக அண்ணா திடல் வரை 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோடு ஷோவில் ஈடுபடுகிறார். பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு மாலை புதுவையிலிருந்து ஹெலிகாப்டரில் சென்னை திரும்புகிறார். பிரதமர் மோடி அங்கிருந்து காரில் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்று அங்கு இரவு தங்க உள்ளார். இதில் பாஜக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் சந்தித்து பேசுகிறார். பிரதமரின் வருகையொட்டி சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி கருவிகள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 0.5% ஓட்டு வாங்கிய தேமுதிகவை வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் டூப்பு அடிக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் மு.க. ஸ்டாலின் தான் அதிமுகவை பாஜகவிற்கு அடகு வைத்து விட்டதாக பேசியிருக்கிறார். ஆனால் எந்த காலத்திலும் எந்த கட்சிக்கும் அதிமுகவை அடகு வைத்து வரலாறு கிடையாது என்று தெரிவித்தார். ஒரு காலத்தில் திமுகவை மிரட்டி அடிபணிய வைத்து கூட்டணி வைத்த வரலாறு நாட்டிற்கு தெரியும் என்றார். தொடர்ந்து 2 மணி நேரத்தில் கூட்டணிக்குள் தொகுதி பங்கீட்டை முடித்த கட்சி அதிமுக தான் என்று பெருமிதமாக தெரிவித்தார். மேலும் 0.5% ஓட்டு வாங்கிய தேமுதிகவை வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் டூப் அடிக்கிறார் என்று விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ளதால் வேட்புமனு வழங்க கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மார்ச் 30ஆம் தேதி முதல் வரும் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்ய 8 நாட்கள் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதில் 4 நாட்கள் விடுமுறை வருகிறதால் மார்ச் 30, ஏப்ரல் 2, 4 மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 4 நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும். அதில் 2 நாட்கள் வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் மொத்தம் 1332 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். அவர்களில் ஆண்கள் 1025 பேர், பெண்கள் 306 பேர், 3ஆம் பாலினத்தவர் 1 ஆகும். தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 4ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி என 2 நாட்களே உள்ளதால் வேட்புமனு வழங்க கட்சிகள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. எழும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று முதல் வழக்கம்போல் ரயில்கள் இயக்கப்படும் என்று தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடந்து வந்ததால் நடைமேடை 10, 11 வழியாக இயக்கப்பட்ட மின்சார ரயில் சேவை 5 மற்றும் 6வது நடைமேடைக்கு மாற்றப்பட்டன. இதனால் ரயில் சேவை கணிசமாக குறைக்கப்பட்ட நிலையில் பயணிகள் கடும் அவதிப்பட்டனர். தொடர்ந்து மறுசீரமைப்பு முடிந்ததும் வழக்கமான ரயில் சேவை ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்கும் என்று தென்னக ரயில்வே அறிவித்தது. இந்த நிலையில் பணிகள் முடிக்கப்பட்டு உள்ளதாகவும் இன்று முதல் மீண்டும் நடைமேடை 10 மற்றும் 11 வழியாக மின்சார ரயில் இயக்கப்படும் எனவும் ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள மிகப்பெரிய பாலத்தை அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தி அழித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் அமெரிக்காவின் முக்கிய இலக்குகள் நிறைவேறும் நிலையில் உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தொடர்ந்து இந்த போரில் உயிர் நீத்த அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்றார். இதையடுத்து இந்த நடவடிக்கையை முழுமையாக முடிப்போம் என்றும் அது மிகவும் விரைவாக நிறைவேறும் என்றும் நாம் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என்றும் தெரிவித்தார். மேலும் 2 முதல் 3 வாரங்களில் எதிரிகளை மிகவும் கடுமையாக தாக்கப் போகிறோம் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து கராச்சி நகரை இணைக்கும் 136 மீட்டர் நீள பாலத்தை அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதில் பாலத்தின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது.
கொல்கத்தாவில் IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 226 ரன்கள் என்ற இமாலய இலக்கை சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக கிளாசன் 52 ரன்களும், அபிஷேக் சர்மா 48 ரன்களும் குவித்தார். பந்து வீச்சு தரப்பில் முசரபானி 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 161 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இதில் அதிகபட்சமாக ரகுன்வஷி 52 ரன்கள் எடுத்தார். பந்து வீச்சு தரப்பில் ஜெய்தேவ் உனத்தட் 3 விக்கெட்டுகளும், இஷான் மல்லிங்கா, நிதிஷ் குமார் ரெட்டி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி IPL தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி தான் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போவதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரவாயல் தொகுதி திமுக வேட்பாளர் காரம்பாக்கம் கணபதி திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடன் மேல்தாளங்கள் முழங்க பேரணியாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் சதீஷ்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரவாயல் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் புதிய பாலங்கள் கட்டி கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். 3 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதை எதிர்த்து போராடினார்கள், எதற்காக இன்றைக்கு அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது 3 ஆண்டு காலமும் அவர்கள் எதையுமே செய்யாமல் தேர்தல் வருகிற நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு DGP வெங்கட்ராமனை மாற்றி புதிய சட்டம் ஒழுங்கு DGP-யாக சந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு DGP-யை நியமிக்காமல் பொறுப்பு DGP-யாக வெங்கட்ராமனை திமுக அரசு நியமித்திருந்தது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு DGP-யாக சந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. 1992ஆம் ஆண்டு IPS அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர் சென்னையில் சட்டம் ஒழுங்கு காவல் ஆணையராகவும் சிறப்பு அதிரடி படை தலைவராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். செம்மண் குவாரி ஊழல் வழக்கில் குற்றத்தை மெய்ப்பிக்க போதிய சான்றுகள் இல்லை என கூறி பொன்முடி, அவர் மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேரை விழுப்புரம் மாவட்டம் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பூத்துறையில் அளவுக்கு அதிகமாக 2,64,644 லோடு லாரிகளில் செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவர் மகன் கௌதம சிகாமணி, ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது 2012ஆம் ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நீதிபதி மணிமொழி தீர்ப்பளித்தார். இவ்வழக்கில் அரசு சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட 57 பேரில் 33 பேர் பிறர் சாட்சியம் அளித்துள்ளதாலும் குற்றத்தை மெய்ப்பிக்க போதிய சான்றுகள் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதி மணிமொழி உத்தரவிட்டார். தீர்ப்பு வந்ததை அடுத்து தனது இல்லத்தில் பொன்முடி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என தெரிவித்தார். குறிப்பாக நான் எங்கோ ஒரு குவாரியிலே தவறு செய்ததாக எல்லாம் சொல்லி என் மீது ஒரு பொய் வழக்கை அரசியல் ரீதியாக இந்த எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு என் மீது வழக்கு 2012 போடப்பட்ட வழக்கு இது. அதிலிருந்து வழக்குகள் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி என்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உண்மையை எடுத்து சொல்லி இன்று அதற்கான தீர்ப்பும் இங்கே அது பொய் வழக்கு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே விடுதலை செய்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலே இன்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் சிறைக்கு செல்லும் நிலையை கண்டிப்பாக அதிமுக அரசு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று திருவிக சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி வேட்புமனு தாக்கல் செய்தபோது ஜெயக்குமார் தெரிவித்தார். அதிமுக தலைமையிலான NDA கூட்டணி சார்பில் மறைந்த தமிழ் மாநில பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி என்பவர் திருவிக சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திருவிக நகரில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இன்று தனது கைக்குழந்தையுடன் திருவிக நகர் பட்டாளம் பகுதியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உடன் இருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொற்கொடி, ஆம்ஸ்ட்ராங் படித்தவர், நல்ல அன்பாளவர்,
அவரது கணவர் வழியில் அவர் மகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகள் மே மாதம் அல்லது ஜூன் மாதத்தில் சிறைக்கு செல்லும் நிலையை கண்டிப்பாக அதிமுக அரசு ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் திமுக அரசிற்கு எதிராக கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. சொல்ல முடியாத அளவில் மக்கள் துயரத்தில் உள்ளனர் எனவும், ஆம்ஸ்ட்ராங் எந்த அளவிற்கு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் என்பதை நாடே அறியும் என்றும், அப்படிப்பட்ட நிலை எந்த குடிமகனுக்கும் வரக்கூடாது என்றும், திமுக ஆட்சியில் தினந்தோறும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போன்றவை நடைபெற்று வருகிறது எனவும், தமிழ்நாடு வாழ்வதற்கு உகந்த இடமாக இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் ஜெயக்குமார் தெரிவித்தார். நம்முடைய அன்பு சகோதரியாக இருக்கின்ற ஆம்ஸ்ட்ராங்குடைய அன்பு துணைவியராக இருந்து ஆம்ஸ்ட்ராங் வாழ்வியலிலே கலந்த திருமதி பொற்கொடி அவர்களை மகத்தான வெற்றியை திருவிக நகரிலே நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த ஒரு உறுதி முகத்தில் நன்றாக நேற்றைய தினம் தெரிந்தது. காரணம், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி, சொல்ல முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு துன்பத்தில் இருக்கின்றார்கள். ஒரு தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து அவர் எந்த அளவிற்கு ஒரு கொடூரமாக ஒரு படுகொலை செய்யப்பட்டார் என்பதை நாடே அறியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்குமே நிச்சயமாக எந்த தலைவர் மட்டுமில்லை, எந்த ஒரு குடிமகனுக்கும் தமிழ்நாட்டிலே வரக்கூடாது. மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின் தேர்தல் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தவுடன் வெளியே வந்து முழக்கங்கள் எழுப்பிய சம்பவம் விதிமுறைகளை மீறிய செயல் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் ப. பெஞ்சமின் மேலத்தாளங்கள் முழங்க சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மேட்டு மனு தாக்கல் செய்த பின்னர் வெளியில் வந்த அவர் அங்கிருந்த மரக்கிளையில் இருந்து இரட்டை இலையை பறித்து தேர்தல் விதிமுறைகளை மீறி கோஷங்கள் எழுப்பியுள்ளார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக என்றும், குறிப்பாக மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் போரூர், ஈரநிலை பூங்கா, மேம்பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த அதிமுக ஆட்சியில்தான் என்றும், அவற்றை திறந்து வைத்துதான் திமுக என்றும் தெரிவித்தார். மனு தாக்கல் செய்து வெளியில் வந்த வேட்பாளருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்த மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட என்கின்ற ஒரு லட்சியத்தோடு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டு இந்த கூட்டணி தான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். காரணம், இன்றைக்கு மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எல்லாம் போக்குவதற்கு ஒரு நல் ஆட்சி, மக்களாட்சி அமைப்படும் என்பதற்காகவும் மக்களுடைய நலனை இன்றைக்கு அவளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இந்த வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் காஞ்சிபுரம் பகுதியில் பொதுமக்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரிய காஞ்சிபுரம், பூக்கடை, சத்திரம் பகுதியில் காஞ்சிபுரம் தொகுதியில் தேசிய கூட்டணியின் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான சோமசுந்தரம் பூக்கடை வியாபாரிகள், சாலை ஓர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பெரிய காஞ்சிபுரம் நகர வங்கியின் முன்னாள் தலைவரும் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி செயலாளருமான பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் தேசிய கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பூக்கடை, சத்திரம் பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக இருசக்கர வாகனத்தில் வந்த 100க்கும் மேற்பட்டோர் வேட்பாளர் சோமசுந்தரத்திற்கு மேலவாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சென்னை சூளைமேடு நமச்சிவாயபுரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூளைமேடு, நமச்சிவாயபுரம் பகுதிகளில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இறகு பந்து மைதானத்தில் இளைஞர்களுடன் இறகு பந்து மைதானத்தில் விளையாடி இளைஞர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். கரூர் வடக்கு பகுதியில் திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜன் மேயர் கவிதா கணேசனுடன் இணைந்து
தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜன் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு பகுதிகளில் மேயர் கவிதா கணேசனுடன் இணைந்து வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பெண்கள் அவருக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்ததோடு தங்களது ஆதரவையும் தெரிவித்தனர். திமுக ஆட்சியின் சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து அவர் வாக்கு சேகரித்த போது பொதுமக்கள் கைத்தட்டி அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பேராவூரணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அசோக்குமாருக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அசோக்குமார் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது அவருக்கு நிர்வாகிகள் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதன் பின்னர் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனையடுத்து தேமுதிக கட்சியை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் திமுக வேட்பாளர் அசோக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பேராவூரணி சேது சாலையில் உள்ள கடைகளுக்கு சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்த பின் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். பின்னர் கார் மூலம் பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் வந்த அவர் மாநகராட்சி உதவி ஆணையரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் காந்தி மார்க்கெட் மற்றும் மரக்கடை பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட இந்த பிரச்சாரத்தில் மாநகர் காவல் ஆணையர் காமினி தலைமையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கியதுதான் ஸ்டாலின் ஆட்சியின் சாதனை என்று திருச்சூழி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு விழாவும் வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நடைபெற்றது. இதில் திருச்சுழி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன், தொகுதி பொறுப்பாளர் நிறைகுலத்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திருச்சுழி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் திமுக ஆட்சியில் மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை முடக்கியதுதான் ஸ்டாலின் சாதனை என்று குறிப்பிட்டார். மேற்கு காரியாபட்டி பேரூராட்சி, மல்லாங்கனர் பேரூராட்சியினுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசனை கூட்டமும் அறிமுக கூட்டமும் நடைபெற்றது. இல்லை மாவட்ட செயலாளர் அன்பன் ரவிச்சந்திரன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நிறைகுலத்தான் இங்கே மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்காங்க, தொகுதி பொறுப்பாளராக. இங்கே ஒன்றிய கழக செயலாளர் தோப்பூர் முருகன், நிர்வாகிகள் இங்கே மாவட்ட அவைத்தலைவர் ஜெயபெருமாள், வேங்கை மார்பன், இங்கே விஜயன், அழகர்சாமி போன்ற நிர்வாகிகளெல்லாம் ஏற்பாடு செய்து சிறப்பாக கூட்டம் முடிந்து நல்லபடியாக முடித்து வைத்திருக்கிறார்கள். திருச்சியில் ஆதவ் அர்ஜுனாவின் வாகனம் மோதி போலீசார் ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக நேற்று திருச்சி மாநகராட்சி மண்டலம் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து திருச்சி மரக்கடை பகுதியில் பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். இதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே விஜய் தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சென்ற பிறகு தவேக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் பாதுகாப்பு வாகனங்கள் அங்கிருந்து புறப்பட்ட போது அங்கு பணியில் இருந்த திருச்சி ஆயுதப்படை காவலர் சதீஷ் என்பவர் மீது வேகமாக மோதி அவரது கால் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த போலீசாரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மேற்கு தொகுதி பாமக வேட்பாளர் கார்கி அறிமுக கூட்டத்தில் எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து மாம்பழ சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கேட்டுக்கொண்டார். சேலம் மேற்கு தொகுதி பாமக வேட்பாளர் கார்த்தி அறிமுக கூட்டம் இரும்பாலை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்று வேட்பாளருக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து மாம்பழ சின்னத்திற்கு மாபெரும் வெற்றியை தேடி தர வேண்டும் என தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். காரைக்குடி தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் தேர்போகி பாண்டே வேட்புமனு தாக்கல் செய்த பின் தான் மண்ணின் மைந்தன் என்பதால் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பேன் என தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் வர்ச்சிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தான் இந்த மண்ணின் மைந்தன் என்பதால் மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிவேன் என்று வெற்றி பெற்றதும் புதிய தொழில்துறைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பின்மைக்கு தீர்வு காண்பேன் என்று உறுதியளித்தார். மேலும் அதிமுக மற்றும் திமுக அணிகளிடையே இருமுனை போட்டி நிலவினாலும்
பிரிந்து கிடந்த அதிமுகவினர் தற்பொழுது இணைந்துள்ளதால் தான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என தன்னம்பிக்கையுடன் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் நின்றீங்க சிவகங்கை மாவட்டத்தை பிரதிநிதித்து சிவகங்கை தொகுதியை, இப்போ வந்து காரைக்குடி தொகுதியை பிரதிநிதித்து நிற்கிறீங்க. எப்படி சார் வித்தியாசம்? நான் ஏற்கனவே காரைக்குடி தொகுதியில் நின்றுருக்கேன், நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுருக்கேன். இது நான் பிறந்த வளர்ந்த என்னுடைய சொந்த தொகுதி. ஏற்கனவே அம்மாவின் பிள்ளைகள் தனித்து நின்றோம். இப்பொழுது அம்மாவின் பிள்ளைகள் ஒற்றுமையாக நிற்கின்றோம், ஒன்றாக நிற்கின்றோம், மோடியின் ஆதரவோடு நிற்கின்றோம், அனைத்து கூட்டணியுடைய ஆதரவோடு நிற்கின்றோம். உறுதியாக நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன். இருக்குது, நிறைய திட்டங்கள் அறிவிக்க வேண்டிய. அதில் குறிப்பாக வேலைவாய்ப்பு தான் முதல் திட்டம். ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து படித்து இந்த இடத்தை பிடித்தவன். எனக்கு தெரியும் கஷ்டம் என்றால் என்ன என்று. என்னென்ன இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிற்கிற வேட்பாளர்களில் நான் என் சொந்த ஊர் தேர்வோகி கண்ணங்குடி ஒன்றியம், நான் படித்தது சாக்கோட்டை ஒன்றியம் ஆம்பக்குடி தேவகோட்டை NSM ஸ்கூலு. இப்போ நான் 16 வருஷமாக காரைக்குடி நகரத்தில் வசிக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன தேவைங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பிரதான தேவையே வேலைவாய்ப்பு தான். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாருங்கள், எல்லார் வீட்லேயுமே ஒரு வீட்டில் கூட இங்கே ஆண்கள் இருக்க முடியாது. காரணம் வேலைவாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாடு வெளியில் தான் இருக்கிறோம். இங்கே வந்து கண்டிப்பாக தொழில்துறையை கொண்டு வரணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கை, முதல் விஷயமாக இருக்கும். 50 ஆண்டு காலமெல்லாம் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள் செய்ய முடியாத மக்கள் செல்வர் டிடிவியுடைய உதவியோடு அன்பு அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமையப்போகிற ஆட்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் தான் அதிகமாக மக்களுக்கு நல்லது செய்தார் என்ற பெருமையை கண்டிப்பாக அவங்க. சென்னை திருவொற்றியூர் மற்றும் RK நகரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மற்றும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் RK நகரில் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. ஒரு சிலர் கட்சியின் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திமுகவில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வேட்பாளர் சுந்தரராஜன் திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருவொற்றியூர் மற்றும் RK நகரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு திருவொற்றியூர் தொகுதி வேட்பாளர் சுந்தரராஜன், RK நகர் தொகுதி வேட்பாளர் JJ எபினேசர் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்து அறிவுரை வழங்கினார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் பிரச்சார வியூகம் வகுத்து வாக்காளர்களை கையாளும் முறை உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கினார். மேலும் திருவொற்றியூரில் வேட்பாளர் சுந்தரராஜனுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்திற்கு, RK நகர் தொகுதி வேட்பாளர் JJ எபினேசருக்கு உதயசூரியன் சின்னத்திற்கும் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்தார். மேலும் திமுக திட்டங்கள் குறித்தும் தமிழக முதலமைச்சர் அறிவித்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்தும் விவரமாக பேசினார். திருவொற்றியூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் என்பதால் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என்றும் அனைத்து பிரிவு மக்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் அதிமுக வேட்பாளர் குப்பன் தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் குப்பன் அறிமுக கூட்டமும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக வேட்பாளர் குப்பன், திமுக மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதால் திருவொற்றியூர் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் போட்டியிடுவதாக தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் தான் போட்டியிடுகிறது என்று யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து பிரிவு மக்களிடமும் சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும், இன்றைக்கு மாவட்ட தலைவர்கள், பகுதி செயலாளர்கள், பகுதி தலைவர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், கழக தொண்டர்கள் அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டார்கள், சிறப்பித்துள்ளார்கள். மிக நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை சந்திக்கிறது என்ன போல, ஆனால் மக்கள் மத்தியில் எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. அது காரணம் 2011, 2016 அம்மா ஆட்சியிலையும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியிலும் மிக சிறப்பாக திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு பணிகளை மக்களுக்கு பண்ணியிருக்கோம். அந்த வரவேற்பு எங்களுக்கு மிக சிறப்பாக இன்னைக்கு மக்களிடத்தில் வரவேற்பு. ஊழல் செய்தால் எங்களை சாட்டையால் அடியுங்கள் என்று கூறி அரியலூர் சமூக ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரம் ஜெயங்கொண்டத்தில் சாட்டையுடன் நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். அரியலூர் மாவட்டம் திருமானூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் தங்க சண்முக சுந்தரம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ராவணனுக்கு ஆதரவாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். மனு தாக்கல் செய்த பின் திடீரென கையில் சாட்டையை எடுத்து, நாங்கள் ஊழல் செய்தால் எங்களை இந்த சாட்டையால் அடியுங்கள் என நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னணி வேட்பாளர்கள் இன்னும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் இவரின் இந்த அதிரடி பிரச்சாரம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரவேற்பையும் ஏற்படுத்தியது. தொகுதி மக்களினுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுக்காவிட்டால் எங்களை சவுக்கால் அடியுங்கள் என்று கையிலே சவுக்கை வைத்துக் கொண்டு மக்களிடம் பிரச்சாரம் செய்திருக்கின்றோம்.
எதுக்காக நாங்கள் வந்து இப்போ சவுக்க வச்சுட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டோம். மக்களுக்கு தேவையானதை சட்டமன்றத்தில் இப்போ எப்படி நாங்கள் மக்கள் மன்றத்தில் போராட்டங்களை நடத்தி பல வெற்றிகளை பெற்று அவர்களுக்கு கொடுக்குறோமோ, அதே போல் சட்டமன்றத்திலும் எங்களுடைய குரல் எதிரொலிக்கும். கோவை தெற்கு தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் செந்தில்குமார் அண்ணாதுரை சிலைக்கு மட்டும் மாலை அணிவித்துவிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவிக்காமல் சென்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி தாவேகா வேட்பாளர் செந்தில்குமார் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு 100 மீட்டர் முன்பு வரை தனது கட்சி தொண்டர்களுடன் பேரணியாக சென்றார். அதன்பின் அங்கிருந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில்குமார், திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி, அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் ஆகியோரை வீழ்த்தி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போவதாக நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணாதுரையின் சிலைக்கு மட்டும் மாலை அணிவித்துவிட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவிக்காதது ஏன் என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், நேரமில்லாததால் ஒரு சிலைக்கு மட்டும் மாலை அணிவித்து வந்து விட்டதாக தெரிவித்தார். இல்லை, இது அண்ணா சிலைக்கு மாலை போட்டு உடனே வர்றதுனால டைம் இல்லாதனால ஒரு சிலைக்கு மாலை போட்டு உடனே வந்துட்டோம். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, நன்றி. நாங்கள் நல்ல நேரம் முடிஞ்சிருங்க. தேங்க்யூ. ஜெயங்கொண்டம் தொகுதி பாமக வேட்பாளர் வைத்திக்கு காடுவெட்டி குருமகன் கனலரசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியின் அறிமுக கூட்டமும் செயல் வீரர்கள் கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் கலந்து கொண்டு தான் நடத்தி வரும் மாவீரன் மஞ்சள் படை பாமக வேட்பாளர் வைத்திக்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். வேட்பாளர் வைத்திக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவீரன் மஞ்சள் படையின் தலைவர் கனலரசன், மருத்துவர் அன்புமணிக்கு மாவீரன் மஞ்சள் படை உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார். இக்கட்டான சூழ்நிலைகள் பல இருந்தாலும் மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் பல இக்கட்டான சூழ்நிலைகள், பல கஷ்டங்களை அனுபவித்து இந்த போட்டியினை, இந்த தேர்தலில் அவர் இந்த சூழ்நிலை பாமக கட்சியை முன்னெடுத்து சென்றுட்டு இருக்கும்போது மாவீரன் மஞ்சள் படை உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு பிராமண சமாஜத்தின் மாநில தலைவர் ஹரிஹரமுத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிராமண சமாஜத்தின் மாநில தலைவர் ஹரிஹரமுத்து பழனியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திராவிட கட்சிகள் சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் பிராமண சமூகத்திற்கு எதிராகவும் செயல்படுவதால் அவர்களை தவிர்ப்பதாக தெரிவித்தார். தேச நலன் மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக கூறினார். 234 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றியாக சமாஜத்தின் நிர்வாகிகள் களப்பணியாற்றுவார்கள் என்றும் உறுதியளித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை செலுத்தி மகத்தான வெற்றியடை செய்ய சமாஜம் அனைத்து முயற்சியும் எடுக்கும். நமது மாநில அரசு மத்திய அரசோடு மோதல் போக்காக இருக்காமல் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டால்தான் அதிக நிதி திட்டங்கள் மற்றும் முதலீடுகளை கொண்டு வர முடியும். மேலும் தனிநபர் நலன், குறிப்பிட்ட தேச நலனே முக்கியம். தாம்பரம் அரசு மருத்துவமனையில் கதவை கடப்பாறையால் உடைத்த கொள்ளையர்கள் மடிக்கணினியை திருடி சென்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியத்தில் அரசு மாவட்ட மருத்துவமனை உள்ளது. இதில் அலுவலக பயன்பாட்டிற்கு என தனியாக ஒரு கட்டிடம் உள்ளது. அதில் தலைமை மருத்துவர் உட்பட அலுவலக பணியை மேற்கொள்ளும் பணியாளர்கள் உள்ளனர். இந்த கட்டிடத்தில் அதிகாலை 4 மணிக்கு நுழைந்த கொள்ளையர்கள் முகத்தில் துணியை கட்டியவாறு அலுவலகத்தில் பூட்டப்பட்ட அறையின் கதவை கடப்பாறையால் உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த மடிக்கணினிகளை திருடி கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றனர். இது தொடர்பாக மருத்துவமனை சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் அந்த பகுதியில் பதிவான கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். மருத்துவமனையில் மடிக்கணினிகளை கொள்ளையடித்தது கண்ணகி நகரை சேர்ந்த ஜேக்கப், அப்பு ஆகிய இருவரும் என தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 7 மடிக்கணினிகளையும் ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். இருவரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியருக்கு சேர வேண்டிய சரண்டர் பணத்தை வழங்காமல் இழுத்தடித்ததை எதிர்த்து தொடுத்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி பொருட்களை பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோட்டை சேர்ந்த செல்லசாமி அங்குள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் கூட்டுறவு சங்கம் ஊழியருக்கு வழங்க வேண்டிய சரண்டர் பணம் 1.5 லட்சம் ரூபாய் வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான செல்லசாமி குழித்துறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இதை விசாரித்த நீதிமன்றம் ஊழியருக்கு கிடைக்க வேண்டிய தொகையை உடனே செலுத்துமாறு உத்தரவிட்டும் கூட்டுறவு சங்கத்தினர் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளனர்.
இதனையடுத்து செல்லசாமிக்கு சேர வேண்டிய சரண்டர் பணம், வட்டியும் முதலும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், தவறினால் அதே மதிப்பில் பொருட்களை பறிமுதல் செய்யலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் நீதிமன்ற ஊழியர்கள் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் இருந்த மேசைகள், நாற்காலிகள், கணினிகள், மின்சாதன பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாகனத்தில் ஏற்றி சென்றனர். திருவண்ணாமலை தனியார் பள்ளி மாணவர்கள் நாசா நடத்திய விண்வெளி போட்டியில் உலக அளவில் 3ஆம் பரிசு வென்று சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவின் தொடர்பு அமைப்பான நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி மற்றும் நாசாவுடன் இணைந்து 2026ஆம் ஆண்டுக்கான உலகளவிலான ஸ்பேஸ் செட்டில்மெண்ட் போட்டி நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் புதுமையான சிந்தனைகள் மற்றும் விஞ்ஞான திறமையால் திருவண்ணாமலை ஸ்ரீ சைதன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் சபரி, கிரிஷ் ராம், ஜஸ்வந்த், லோகித் ராம் ஆகியோர் தேர்வாகி உலக அளவில் 3ஆம் பரிசு வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளனர். பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது மாணவர்களுக்கு பள்ளியின் முதல்வர் அமளி பிரசில்லா பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? நாங்கள் ஆஸ்ட்ராய்ட் மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸ்பேஸில் வந்து அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஸ்பேஸில் வந்து ஆஸ்ட்ராய்டை எடுத்து ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது. அங்கே ஸ்பேஸில் வந்து எர்த்தோட ஸ்பேஸில் வந்து ஈஸியாக ஆஸ்ட்ராய்டு கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் நிறைய ரிசோர்ஸஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஹியூமன் லைஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆஸ்ட்ராய்ட் மைனிங். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட 16,87,760 ரூபாய் மற்றும் 310 நெல் மூட்டைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் பறக்கும் படையினர் சுழற்சி முறையில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 16,87,760 ரூபாய் மற்றும் 310 நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 326 வாக்கு சாவடி மையங்களுக்கு தேவையான 391 கண்ட்ரோல் யூனிட், 391 பேலட் யூனிட் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 423 விவிபேட் இயந்திரங்கள் திருவிடைமருதூர் ஒன்றிய அலுவலகத்தில் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாத்து வருகின்றனர். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரகுமார், வட்டாட்சியர் சாந்த மீனா ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் தேர்தலுக்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் அஞ்சல் வாக்கு அளிக்க ஏதுவாக இதுவரை 3,355 பேருக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் 1046 விண்ணப்பங்கள் பெற்றுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் பங்குனி மாத பௌர்ணமி திருவிளக்கு பூஜையில் 108 பெண்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அங்காளம்மன் கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி நாளில் அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். இரவு 7 மணி அளவில் அம்மனுக்கு பம்பை மேளதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 108 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜை செய்து மனம் உருகி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்டப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்தும் பரப்புரையில் ஈடுபட்டும் உள்ளனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதி அதிமுக வேட்பாளர் நல்லத்தம்பி கூட்டணி கட்சிகளோடு ஊர்வலமாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். அதன்பின் தேர்தல் நடத்தும் அலுவலர் மோகன சுந்தரத்திடம் தனது வேட்பு மனுவையும் வைப்பு தொகையையும் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் நாசர் போட்டியிடுகிறார். தாவேக சார்பில் ரமேஷ்குமாரும் நாம் தமிழர் கட்சி சார்பில் புனிதா சண்முகமும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் பூவிருந்தவல்லியை சேர்ந்த ரவிக்குமார் ஆவடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரி செல்வியிடம் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். அவர் இந்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள், பெரும்பான்மை மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, மாநில தலைவர் சூசை அவர்களால் வழங்கப்பட்ட இந்த தேர்தல் நிற்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் ஆவடி தேர்தல் அதிகாரியை பார்த்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த அரசியல் கட்சியை நாங்கள் களமிறங்குகின்றோம் சட்டமன்ற தேர்தலிலே. ஆகவே மக்கள், அனைத்து மக்களும் சமத்துவமாக இன்று எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். அனைத்து மக்களும் இந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும்
என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஆசா வீரன் குடிக்காட்டை சேர்ந்த சமூக ஆர்வலர் இலங்கை வேந்தன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆனந்தவேலியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். மக்கள் இடத்தில் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்த சில்லறை காசு 10,000 ரூபாயை தேர்தல் வைப்பு தொகையாக கட்டியுள்ளதாக இலங்கை வேந்தன் தெரிவித்தார். பேராதரவாக இந்த சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் 1 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் என எனக்கு அவர்கள் அளித்த பங்களிப்பு தொகையிலே தான் நான் இன்றைக்கு டெபாசிட் கட்டியிருக்கிறேன். மற்றும் என்னுடைய இதர செலவினங்களுக்கும் இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். இன்று ஜெயங்கொண்டம் தொகுதி உலகத்தையே கட்டியாண்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்ட அந்த பகுதியில் இந்த தொகுதியை மேம்படுத்த வேண்டும். ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். கரூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் அலுவலர் சத்தியபால கங்காதரனிடம் தாக்கல் செய்தார். இதேபோல கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மருத்துவர் திவ்யா, முன்னாள் அமைச்சர் சின்னசாமி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் அலுவலர் சிவகுமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சட்டமன்ற தொகுதிக்கான தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளராக இன்று எனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக கரூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று தலைவர் அவர்கள் வாக்குறுதிகளை கூறி வாக்கு சேகரிக்க உள்ளோம். அடுத்த 20 நாட்கள் கடுமையாக உழைத்து கரூர் சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கழக தலைவர் அவர்களை பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி பெற வைத்து கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்களை முதலமைச்சராக்குவதை எங்கள் குறிக்கோளாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வருகை. 0.5% ஓட்டு வாங்கிய தேமுதிகவை வைத்துக்கொண்டு டூப் அடிக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ளதால் வேட்புமனு வழங்க கட்சிகள் தீவிரம். இதுவரை மொத்தம் 1332 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். எழும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று முதல் வழக்கம்போல் ரயில்கள் இயக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. 2 முதல் 3 வாரங்களில் எதிரிகளை மிகவும் கடுமையாக தாக்கப் போகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை. கொல்கத்தாவில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.